டிரான்ஸ்பரன்சி டூல். பிளெண்ட் டூலோட கடைசி டூல் வந்து எஃபெக்ட் டூலில் கடைசி டூலாக நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்பரன்சி டூல். இந்த டிரான்ஸ்பரன்சி டூல் வந்து பயன்பாடு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இதை கிளிக் பண்ணி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட் நான் இம்போர்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஐ, ஸோ இரண்டு விதமான ரெண்டு இமேஜை வந்து நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஹார்ட் டிஸ்கில் இருந்து நம்ம கோரல் ராக்கு இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த இமேஜை டிரான்ஸ்பரன்சி மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும், ரெண்டு இமேஜையும் நம்ம எப்படி மெர்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இமேஜில் அப்ளை பண்ணும்பொழுது இது இமேஜ் டூல், அதாவது டிரான்ஸ்பரன்சி டூலை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இமேஜோட சென்டர் பகுதியிலிருந்து, மையப்பகுதியிலிருந்து பாட்டமுக்கு நம்ம இதை கொண்டு வரும் பொழுது இந்த இமேஜ் வந்து கீழே உள்ள இமேஜோட மெர்ஜ் ஆகுது. அதாவது என்ன ஆகுதுன்னா, கீழே உள்ள இமேஜை தெரிய வருது. அதாவது இது போல் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றப்படுகிறது. ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் பொழுது நமக்கு அந்த கீழ் உள்ள பாட்டம் இமேஜில் உள்ள இமேஜோட இது மெர்ஜ் ஆனது போல் ஒரு நமக்கு தோற்றம் கிடைக்கிறது. ஸோ இது போல் இல்லாமல் இது வந்து லீனியர். இது ஒயிட் எந்த இடத்துல இங்கே இருக்கிற நம்ம இங்கே இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒயிட், இதில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து இது ஒயிட் எங்கெல்லாம் நமக்கு அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து 100% ஒப்பாசிட்டியும், இது போல் பிளாக் இருக்கக்கூடிய இடத்தில் 0% ஒப்பாசிட்டியும் இருக்கிறது. ஸோ இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவாக இதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இது போல் நம்ம ஒயிட்டை நம்ம எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவிலலாம் 100%, பிளாக் இருக்கக்கூடிய ஏரியாவில் நமக்கு 0% இது வந்து அப்ளை ஆகுது. ஸோ இப்போ நான் பிளாக் மேலே கொண்டு போகும்போது இதோட பிளாக் இருக்கக்கூடிய ஏரியாவில் நமக்கு இமேஜோட ஒப்பாசிட்டி குறைவாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம மேலே எந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படின்றத இது போல் நம்ம வைக்கும்போது கீழே உள்ள அந்த இமேஜினுடைய லைன் கூட நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால இதை கரெக்டான இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணும்போது தான் அந்த டிசைன் நமக்கு எஃபெக்டிவாக நிறைவடையும். ஸோ இந்த ரெண்டு போதுமான அளவு இதை மெர்ஜ் பண்ண முடியும். இதுபோல் இரண்டு இமேஜ்கள் மட்டுமல்லாமல் நமக்கு நாம் சாதாரணமாக வரையக்கூடிய ரெக்டாங்கிள் பாக்ஸில் நான் இப்போ ஒரு கலர் வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த கலர் நம்ம ஃபில் பண்ண முடியும். இந்த கலர் ஃபில் பண்ண இந்த பாக்ஸை நான் இப்போ உள்ளது டிரான்ஸ்பரன்சி டூல் கொண்டு லீனியர் கொடுக்குறேன். ஸோ இது போல் மெர்ஜ் பண்ண ஒயிட் இருக்கும் இடத்தில் நமக்கு 100% ஒப்பாசிட்டியும், பிளாக் இருக்கும் இடத்தில் நமக்கு 0% ஒப்பாசிட்டியும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் இங்கே நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த டிசைன்ஸ் நமக்கு 100% கிடைக்கிறது. ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து டிரான்ஸ்பரன்சி எப்படி யூஸ் ஆகுது, ஒரு இமேஜில் இருந்து டிரான்ஸ்பரன்சி எப்படி யூஸ் ஆகுதுன்றது லீனியர் டிரான்ஸ்பரன்சி மூலமாக பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ டிரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணுறப்போ இங்கே லீனியர் நமக்கு கொடுக்குறதுனால லீனியர் இருக்குது. ரேடியல் கொடுக்கும்போது இது பிளாக் பாக்ஸோட ஏரியா சென்டர் பகுதியாக இருக்கிறது. ஒயிட் பாக்ஸோட ஏரியா அதாவது ஓரப்பகுதியில் இருக்கிறது. ஸோ இது ஒயிட் எங்கே இருக்கும் இடத்தில் 100% ஒப்பாசிட்டியும், 0% பிளாக் இருக்கும் பாக்ஸ் இருக்கும் இடத்தில் 0% ஒப்பாசிட்டியும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுபோல் ரேடியல் கொடுக்கும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் வருது. கோனிக்கல் கொடுக்கும்பொழுது ஸோ அதுக்கு தகுந்தல் போல் ஒயிட் பிளாக்கும் அப்ளை ஆகுது. இதை நம்ம வந்து பொசிஷனை நம்ம மூவ் பண்ண முடியும். அதன் பிறகு ஸ்கொயருக்கும் அதே போல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. இது இல்லாமல் லீனியர், ரேடியல், கோனிக்கல், ஸ்கொயர் இல்லாமல் யூனிஃபார்ம் என்ற இன்னும் மற்றும் ஒரு
ஆப்ஷன்ஸ் உள்ளது. இந்த யூனிஃபார்ம் ஆப்ஷன்ஸ் இதே டிரான்ஸ்பரன்சி டூல் நம்ம கிளிக் பண்ணும் பொழுது, டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல நமக்கு வந்து யூனிஃபார்ம்ன்றது அப்ளை ஆகுது. இந்த யூனிஃபார்ம்ன்றதும் மிக மிக முக்கியமான ஒரு டூல் ஆகும். இப்பொழுது இந்த இமேஜ் இந்த யூனிஃபார்ம் நமக்கு எவ்வாறு இதில் நம்ம மெர்ஜ் ஆகிறது என்றது பார்க்கும் பொழுது இப்பொழுது டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்துக்கிறோம். யூனிஃபார்மில் இந்த ஏரியா ஸ்டார்டிங் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இதில் வந்து 100% கொடுக்கும்போது இதோட ஃபுல் இமேஜோட ஒப்பாசிட்டியும் 0% கொடுக்கும்பொழுது ஃபுல் மைனஸ் ஆகிறதும் ஃபுல் கம்ப்ளீட்டாக மறைந்து விடுவதும் நம்ம பார்க்குறோம். இப்போது 100% வைக்கும்போது 69 வைக்கும்பொழுது 82 வைக்கும்பொழுது இப்படி நம்ம இதோட ஒப்பாசிட்டி டிரான்ஸ்பரன்சியை அதிகமாகவோ கம்மியாகவோ குறைவாகவோ நம்ம செய்யும் பொழுது இதனுடைய எஃபெக்ட் வந்து மாறுறதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஸோ இதுபோல் டிரான்ஸ்பரன்சி டூல் கொண்டு நம்ம வெவ்வேறு விதமாக டிசைன்ஸ் நம்ம பண்ண முடியும். அதுவும் நம்ம வரும் அடுத்த வகுப்புகளில் டிசைனிங்லையும் பார்க்க முடியும். ஸோ யூனிஃபார்ம் அண்டு டிரான்ஸ்பரண்ட் லீனியர் இது ரெண்டும் மிக முக்கியமான ஒன்றாகும். இதற்கும் நம்ம யூனிஃபார்ம் கொடுக்கும் பொழுது இது போல டிரான்ஸ்பரன்சி வரும். இது அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணும் பொழுது அதற்கு தகுந்தால் போல மாறும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நார்மல், அப்ஸ்ட்ராக்ட், டிஃபரன்ஸ் அண்ட் மல்டிப்ளை இது அனைத்தும் நம்ம பயன்படுத்தி வெவ்வேறு விதமான எஃபெக்டிவ்களை நம்ம வந்து பெற முடியும். ஸோ இது அடுத்து வரும் வகுப்புகளில் நம்ம இது பற்றி விரிவாக காண்போம்.